Good morning, student. Welcome to Blue Stars Higher Secondary School. This is economics class. Welcome to once again for this economics class. Dear students, I hope you understand and I feel enough about the introduction of the economics. Why we need to study the economics as a subject. Okay, the subject or name that facilitate a clear and correct understanding of its content. Economics possess such quality. அதாவது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அந்த சப்ஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்றது அந்த நேம் இட் செல்ஃப் கிவ் த சஃபிஷியன்ட் மீனிங். அந்த நேம்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், போதுமான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெக்குலியரிட்டி சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ பவர்ஃபுல் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா எக்கனாமிக்ஸ் சொல்லலாம். சதான் சார், அந்த மாதிரி குவாலிட்டி தான் எக்கனாமிக்ஸ் கொண்டு இருக்குது. தட்ஸ் வை ஐ செட் எ சப்ஜெக்ட் வித் எ சுப்ரீம் பவர். ஸோ ஈச் இண்டிவிஜுவல் நாட் ஓன்லி எ ஸ்டூடெண்ட், ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் அதில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஹியூமன் பீயிங் தே வாண்ட் டு ஹேவ் எ லிட்டில் நாலேஜ் அபவுட் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு சப்ஜெக்டை தான் எக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட், ஃபீல் ப்ரவுட் டு பி அ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட். அதாவது என்ன சொன்னா, எக்கனாமிக்ஸ் படிக்கிறியா, ஐயோ எதுக்கு அந்த சப்ஜெக்ட் அப்படி என்ன சொன்னா, ஜஸ்ட் நெக்லெக்ட் த வேர்ட்ஸ், யூ செட் வித் ப்ரவுட் நோ நோ வி த பீப்புள் நோ த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரௌடா சொல்லலாம். நீங்க புரியுதுங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் நாட் a simple subject. It's a wonderful and a very important subject to the all individuals. Okay, come to the lessons. Now we're going to see the first chapter. Name of the chapter is Introduction to Microeconomics. See, economics is everywhere, and understanding economics can help you make better decision and lead a happier life. புரியுதுங்களா? இந்த லைனே உங்களுக்கு போதுமான மீனிங் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ எக்கனாமிக்ஸ்ன்றது என்னது? எக்கனாமிக்ஸ் எவ்ரிவேர். இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னு சொன்னா, கெமிஸ்ட்ரி வந்து வித்தின் த ஃபோர் வால், அந்த லேபுக்குள்ள தான். பிசிக்ஸ் அப்படிதான், சயின்ஸ் எல்லாமே அப்படிதான், வித்தின் த ஃபோர் வால் தான். பட் அப்படி எக்கனாமிக்ஸ் அப்படி கிடையாது, எவ்ரிவேர். ஈவன் யூ டேக் ஏ ஸ்மால் பெட்டி ஷாப். பெட்டி ஷாப்னா தெரியும் உங்களுக்கு, சின்ன ஒரு சின்ன கடையாக இருக்கட்டும், இல்லை பெரிய மால் அப்படி எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் தான். டேக் இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸ், அதுல எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. குரூப் ஆஃப் பீப்புள் ஆக்ஷன், அதுல எக்கனாமிக்ஸ் இருக்கு. அப்படிங்களா? சச் எ குவாலிட்டி கொண்டது தான் நம்ம வாட் எக்கனாமிக்ஸ். ஓகே, it will the economic subject take you, that is take you to the what, to the extreme limit. ஒரு பீக் கொண்டு போற ஒரு சப்ஜெக்ட் தான். ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு சாதாரண இடத்துல இருந்து ஒரு பீக் கொண்டு போற சப்ஜெக்ட் தான் எக்கனாமிக்ஸ் சொல்லணும். நம்ம அதான் சொல்றாங்க பாருங்க, எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர், எங்கேயுமே எக்கனாமிக்ஸ் இருக்கு. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ வாட் மேக் பெட்டர் டிசிஷன். அப்போ உங்களோட இண்டிவிஜுவல் டிசிஷன் இருக்கட்டும், இல்லை குரூப் டிசிஷன் இருக்கட்டும், அப்படின்னா உங்க லைஃப்ல, ஈவன் யுவர் லைஃப்ல ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறது கூட யூ நீட் டு ஹேவ் எ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி வாட் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட். ஓகே, அண்ட் தட் அண்டர்ஸ்டாண்டிங் மேக் யூ வேர் எ ஹாப்பியஸ்ட் லைஃப். ஓகே, இதான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷனா ஒரு அற்புதமான வேர்டு வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? டெய்லர் கோவன் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த லெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க, லேர்னிங் ஆப்ஜெக்டிவ். அதாவது நம்ம இந்த சப்ஜெக்ட் ஏன் படிக்கணும், எக்கனாமிக்ஸ்ன்றதை ஏன் நம்ம படிக்கணும் அது பாருங்க. Listen, to acquire a fundamental knowledge, ஒரு அடிப்படையான அறிவு எது, on the subject of economics and to understanding its nature and scope. நம்ம இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறது மூலமாக பொருளாதாரத்துடைய என்ன பண்றோம், ஒரு அடிப்படை நாலேஜ், அது இல்லாம அந்த 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 நேச்சர், தன்மை என்ன, அதோட ஸ்கோப், எந்த அளவுக்கு லைஃப் இருக்கு அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுனால, எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுனால சொல்லிட்டு we can able to understand. இல்லையா? அதுக்காகவும் நம்ம இந்த லெசனை படிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, to understand the meaning of some of the basic concept of economics and to observe how they are applied in the various definitions formulated on the science of economics. லாஸ்ட்ல பாருங்க, சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க பாருங்க. அப்போ எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு ஆர்ட் சப்ஜெக்ட் இருந்தாலும் கூட அது சயின்ஸ்ன்றது அந்த அளவுக்கு ஒரு அதோட லா, ஒரு ஒரு சயின்ஸ் எடுத்தீங்க. இப்போ நியூட்டன் லா எடுத்தீங்களா, கிராவிடேஷன்ஸ் இருக்கு. இப்போ எந்த பொருளை மேலே தூக்கி போட்டாலும் கீழே வந்துடும். ஓகே, தட் இஸ் இந்த மாதிரி ஒரு லா இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் சயின்ஸுக்கு ஒரு லா இருக்கு மாதிரி எக்கனாமிக்ஸுக்கும் ஒரு லா இருக்கு. லான்றது காஸ் அண்ட் எஃபெக்ட், இதனால இது செயல்படும்ன்ற மாதிரி அழகா அற்புதமா நம்ம இந்த எக்கனாமிக்ஸ் சொல்லலாம். இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம இந்த எக்கனாமிக்ஸ் பேசிக் கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்க போறோம். அதை வந்து அதை எப்படி வேரியஸ் சிச்சுவேஷன் நம்ம அப்ளை பண்றது, எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி வேரியஸ் சிச்சுவேஷன்ல அப்ளை பண்ணுறது பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இந்த சப்ஜெக்ட் கொடுக்கும். ஓகேங்களா?
ஸோ அதனாலையும் ஸோ ஒன்ஸ் செகண்ட் ஐ டெல் யூ you feel proud to be a economic student. Okay, come to the next point. Introduction to economics. So meaning and nature. அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஸ்லைட்ல வாட் ஆர் தி சப்ஹெட்டிங்ஸ் ஆர் அவைலபிள் இன் த ஃபர்ஸ்ட் லெசன் அப்படிதான் நான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மீனிங் அண்ட் நேச்சர், மீனிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன், மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் வேறு நம்ம புக்ல பாத்தீங்கன்னா நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க எக்கனாமிக்ஸோட டெஃபினேஷன். அதுல முக்கியமான 4 டெஃபினேஷன் நம்ம பார்ப்போம் இல்ல. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று வெல்த் டெஃபினேஷன் அண்ட் வெல்ஃபேர் டெஃபினேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன். இந்த 4 டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா 3 டெஃபினேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா growth டெஃபினேஷன். இந்த 4th டெஃபினேஷனும் நம்ம முக்கியமான விஷயங்கள் ஓகேங்களா. இது யார் கொடுத்தா, அந்த வெல்த் டெஃபினேஷன் என்ன சொல்லுது, வெல்ஃபேர் டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க, வாட் இஸ் ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன், வாட் இஸ் மீன் ஸ்கார்சிட்டி. இந்த ஸ்கார்சிட்டி வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் பற்றாக்குறை, நாட் சஃபிஷியன்ட் வேர்டு ஸ்கார்சிட்டி சொன்னா. அண்ட் growth உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இந்த டெஃபினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் லெசன்ல. நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் படிச்சா வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் தி சப்ஜெக்ட்ன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் மேட்டர், வாட் ஆர் தி மேட்டர்ஸ் வி டிஸ்கஸ்டு அண்டர் தி எக்கனாமிக்ஸ், அதான் சப்ஜெக்ட் மேட்டர் பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் சயின்ஸ், அதாவது எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு ஆர்ட் சப்ஜெக்டா இல்ல சயின்ஸ் சப்ஜெக்டா அப்படின்னு பார்ப்போம். அதே இடத்துல எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சயின்ஸா இல்ல வாட் பாசிட்டிவ் சயின்ஸ் என்ன, வாட் நார்மலிட்டி சயின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம் நாங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது கூட்ஸ் சர்வீஸ் நம்ம முக்கியமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணி பார்க்கணும். அதோட வகைகள் என்ன, கைண்ட்ஸ், த கைண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி அண்ட் டைப்ஸ். யூட்டிலிட்டினா என்னன்றது பேசிக்காக இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் கூட பயன்பாடு அப்படின்னு சொல்லலாம். வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர் இட்ஸ் கால்டு யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம பார்க்கலாம், ஸ்லைடில் பார்க்கலாம், டோன்ட் வரி. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், மார்க்கெட்டு, காஸ்ட், ரெவன்யூ, இதெல்லாம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ரைஸ் என்ன, மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காஸ்ட் அண்ட் ரெவன்யூ ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்கனாமிக் மெத்தட்ஸ், வாட் ஆர் தி எக்கனாமிக் மெத்தட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் த சப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இது ஃபேக்ட்ஸ், என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, வாட் ஆர் தியரிஸ் ஆர் தேர் இன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் லா, லா சொல்லியா ஒரு விதிமுறை, பொருளாதாரத்துடைய விதிமுறையோட தன்மைகள் என்ன நம்ம இந்த லெசன்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் சப் டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தையே பல்வேறு வகையாக பிரிப்பாங்க ஓகேங்களா, டிபெண்டிங் அப்பான் த கான்செப்ட் பொறுத்து பிரிப்பாங்க. அது வாட் ஆர் த சப் டிவிஷன்ஸ் ஆர் இன் எக்கனாமிக்ஸ் நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஓகே, பொருளாதாரத்தை நம்ம வகைப்படுத்துறோம் ஓகேங்களா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு நம்ம பேர் நல்லா கிளாஸிஃபை பண்றோம் ப்ராடா. அப்புறம் இன்டெப்தா நம்ம நிறைய பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் இருக்கு, அப்புறம் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் இருக்கு, என்வரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி டிபெண்டிங் அப்பான் அந்த கண்டென்ட் எடுத்துருக்கீங்க, அது பொறுத்து நம்ம பேசுறோம் நம்ம ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸோ பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம், இது வந்து முக்கியமான விஷயம். வாட் ஆர் த கண்ட்ரிஸ், அது டெவலப்பாக இருக்கட்டும், டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அண்டர் டெவலப் கண்ட்ரியாக இருக்கட்டும், எல்லா நாட்டுக்கும் ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த பேசிக் என்ன, வாட் ஆர் த பேசிக் ப்ராப்ளம் இன் எக்கனாமிக்ஸ் படிக்க போகிறோம். லாஸ்ட் ஆகணும் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் டாபிக் இந்த லெசன்ல இது. ஸோ ஒவ்வொரு டாபிக்லையும் பார்த்தா சப் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி பேசிட்டு நமக்கு இதுலேயே டைம் கன்சியூம் ஆகிடும். ஸோ பெட்டர் வி கோ ஃபை தி ஒன் பை ஒன். ஓகே, பார்க்கலாங்களா. இப்போ தீஸ் ஆர் த மெயின் சப்ஹெட்டிங்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு காட்டலாம். பட் தென் நம்பர் ஆஃப் சப்ஹெட்டிங் இருக்குதுனால மோர் தென் 2 ஸ்லைட் போனால் நல்லா இருக்காது. ஸோ அதனால சிங்கிள் ஸ்லைட்லேயே ஐ வாண்ட் டு சி எவ்ரி திங்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸோ ஐ வாண்ட் டு மேக்கிங் எவ்ரி திங் இன் தி single slides. Okay, I hope you student definitely this will be interesting. Okay, next is the introduction to economics. So economics என்ன பண்றாங்க பாருங்க, ரெண்டு பேர் என்ன பண்றாங்க பாருங்க. ஒருத்தர் மைக்ரோ ஸ்கோப் வச்சு பார்க்கறாரு, ஒருத்தர் மேக்ரோ மிகப்பெரிய ஸ்கோப் வச்சு பார்க்கறாரு. அப்படின்னா சிம்பிளா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். எப்பவுமே பிக்சர் சொன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும் இல்லையா. தட் இஸ் the person who is seeing the things through microscope and also இவரை பாருங்க பெரிய பெரிய ஸ்கோப் வச்சு பார்க்கறாரு இல்லையா. அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த பெர்ஸ்பெக்டிவ். ஒரு பொருளாதார சேர்ந்த கருத்தை வந்து எப்படி பார்க்க போறோம், சின்னதா பார்க்குறோமா பெருசா பார்க்குறோமா. தட் இஸ் எக்கனாமிக்ஸ் கிளாசிஃபைடு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அது ப்ராட்லி கிளாசிஃபிகேஷன்ஸ் ஓகேங்களா. இதான் மிகப்பெரிய ஒரு 2 பிரான்ச்சஸ் எக்கனாமிக்ஸ்ல சொல்லிருக்கோம். பட் இதுல இருந்து சப்டிவிஷன் நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம 11th and 12th நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இயர்ல தட் இஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்ப்பீங்க. செகண்ட் இயர் பண்ண நெக்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்ப்பீங்க ஓகேங்களா.
ஓகே. ஸோ இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். நான் மேலே உங்களுக்கு தெரியும், பட் எனக்கு மறைஞ்சிருக்கு. ஸோ வாட் இஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்? த டேர்ம் ஆர் வேர்ட், இங்க பாருங்க, த டேர்ம் ஆர் வேர்ட் எக்கனாமிக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தி ஏன்ஷியன்ட் கிரீக் எக்கனாமிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வேர்டு இல்லையா, ஐகாஸ் மீன்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் தி நோம் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட். அதான் கஸ்டம்ஸ் ஆர் லான்னு அர்த்தம். அதான் ஐகானோமிகோஸ் அப்படி, ஐகானோமிகோஸ் அப்படின்னு சொல்ல ஒரு கிரீக் வேர்டு அது. அதை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல வந்து டோன்ட் வரி, அது இதான் கரெக்ட் ப்ரொனவுன்ஷன் இல்லை. யூ ஹவ் டு ஓகே ஓகே திஸ் இஸ் அப்போ இந்த ஆரிஜின் ஆஃப் த வேர்டுன்றது வந்து கிரீக் வேர்ட்ஸ்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தஸ் அதனால த டேர்ம் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட். இதான் சிம்பிளா எக்கனாமிக்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, so when you would ask you about the what is economics, simple கேட்டாங்கன்னு சொன்னா, you need not to give your long definitions. பெருசா definition கொடுக்கணும் அவசியம் இல்லை. Just enough to tell this one and a half lines. Economics means management of household அப்படின்னு சொல்லலாம். Okay, the subject was earlier known as the political economy, is renamed as economics in the late 19th century by Alfred Marshall. இல்ல, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமி. ஏன் பொலிட்டிக்கல் எக்கனாமி சொன்னா, அதில் சொன்னோம் இல்லையா, மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹவு டு மேனேஜ் எ கண்ட்ரி அண்ட் இட்ஸ் பொலிட்டிக்கல் பவர் ஆர் இட்ஸ் எக்கனாமிக் கண்டிஷன் சொல்றதா ஃபர்ஸ்ட் அர்ஜென்டா பேசிட்டு இருந்தாங்க. பட் அது ஸோ அந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக் பார்த்து சொன்னா அதோட ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஷல் என்ன பண்ணாங்க, 19th சென்ச்சுரிக்கு அப்புறம் அதோட ஸ்கோப் வந்து வைடர் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க, எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு ஷார்ட்டா அதோட நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து மாற்றி கொடுத்தாங்க. தட் இஸ் கால்ட் ரீநேம்டு. ஓகே, next, economics and nature. Economic and its nature. The nature of a subject refer to its content and how and why they find a place in the subject சொல்றாங்க. அது ஒரு பொருளாதாரத்துடைய நேச்சர் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சப்ஜெக்ட் நேச்சர் பார்க்கும்போது அதுல இருக்கிற கண்டென்ட் என்ன, ஏன் அது ஏன் அது வந்து அந்த இடத்துல இருக்கு, அது எதை ரெஃபர் பண்ணுது, டு ஃபைண்ட் ஏ பிளேஸ் இன் த சப்ஜெக்ட், அது என்னன்னா வகையில பேசுறாங்கன்னு சொல்றதா. ஃபார் எக்ஸாம்பிள், நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகே, த நேச்சர் இஸ் அண்டர்ஸ்டுட் பை ஸ்டடியிங் த வேரியஸ் டெஃபினிஷன் given by the notable economics. த நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இதுல நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ், வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு. லைக் சயின்ஸ், எக்கனாமிக்ஸும் லைக் சயின்ஸ் மாதிரி தான். ஸோ a particular concept of economics about a situations may not suitable for the future. புரியுங்களா? அதாவது ஆல்ஃபிரட் மார்ஷல் சொன்ன விஷயம் வந்து ஆடம் ஸ்மித் சொன்னதோட டெவலப் ஆகலாம். ஏன்னா ஆடம் ஸ்மித் வந்து இஸ் த பர்சன் ஹி இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் த எக்கனாமிக்ஸ் ஐடியா இன் ஏ சிஸ்டமேட்டிக் மேனர் அண்ட் மேக் ஏ புக். புரியுங்களா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா த எக்கனாமிக்ஸ் ஐடியாஸ் வாஸ் ஸ்கேட்டர்ட்லி அவைலபிள். மக்களுடைய வாழ்க்கை முறையில பொருளாதார திட்டங்கள் இருந்துச்சு. அந்த வாழ்க்கை முறையில என்னென்ன பொருளாதார வழிகளை அவங்க கையாண்டாங்க அப்படின்னு சொல்றது தான் வந்து அந்த ஆல்ஃபிரட் மார்ஷலுடைய விஷயம் இருக்கு. சாரி, ஆடம் ஸ்மித்தோடைய விஷயம் இருக்கு. ஆடம் ஸ்மித் ஏன் அப்படி சொன்னாருன்னு சொன்னா, டூரிங் த டைம் ஹி வாஸ் எக்ஸிஸ்டிங், அவர் இருந்த காலகட்டத்தில் இந்த வாழ்க்கை முறை என்ன, சிச்சுவேஷன் என்ன, அதாவது அந்த ஆண்டு பார்த்து சொன்னா, த கண்ட்ரீஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அக்யூமுலேட்டிங் மோர் வெல்த் அண்ட் ஆல்சோ த வெல்த் இஸ் அலோன் became a causes for to determine a country as a developed or developing or underdeveloped countries. That's why he insists more about the wealth. He என்ன கன்க்ளூட் பண்றாருன்னு சொன்ன ஆடம் ஸ்மித் பொறுத்த வரைக்கும், he classify the human activities only to wealth earning and wealth spending. எப்படி வந்து சம்பாதிக்கணும், எப்படி அதை செலவு பண்ணணுன்றதை மட்டும் தான் பேசியிருப்பாரு. he insisting on more on wealth. ஸோ அதனால தான் அந்த கிரிட்டிசைஸ்ட் நிறைய பேசுவாங்க. பட் நம்ம அது ஆடம் ஸ்மித் டெஃபினிஷன் பார்ப்போம். இந்த நேச்சர் பார்க்கும்போது, why so much of economics give various definition to the same subject. ஒரே சப்ஜெக்ட்டுக்கு பல்வேறுபட்ட பொருளாதாரங்கள் பல்வேறுபட்ட என்ன பண்றாங்க, டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெக்யூலியர் கேரக்டர்ஸ் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட். The existence of multiplicity of the definitions makes some scholars comment that a search for a clear definition of economics is an exercise in futility. என்ன சொன்னா, அந்த சப்ஜெக்டோடைய வாட் இஸ் த எக்ஸாக்ட் நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படி கண்டுபிடிக்கிறதும் so many definitions they are giving. ஸோ ஏன் இந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா,
டு ஃபைண்ட் அவுட் த ஆக்சுவல் மீனிங் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்றது தான் பண்றாங்க. அதான் கீன்ஸ் சொல்றாரு பாருங்க. ஜேஎம் கீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்வ் தட் பொலிட்டிக்கல் எக்கனாமி இஸ் செட் டு ஹாவ் ஸ்டாண்டில்டு இட் செல்ஃப் வித் டெஃபினேஷன்ஸ். அதாவது அரசியல் பொருள் பொலிட்டிக்கல் எக்கனாமி என்பது பல்வேறுபட்ட நிறைய டெஃபினேஷன்ஸ்ல கொண்டதுன்னு சொல்றாரு. ஸோ அதனால திஸ் பிரசன்ஸ் மேக்ஸ் ஸ்டடிங் ஏ சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங். சரிங்களா? அப்போ டெஃபினேஷன் அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரே சப்ஜெக்டை பத்தி லைக் தட் definitions make the student or the scholars who are studying the economics more interest. இல்லையா? அவங்களை இன்ட்ரெஸ்ட் படிக்க வைக்கிறதுக்கு அது ஒரு வகையா இருக்கு. அண்ட் ஆல்சோ எக்ஸிஸ்டிங் என்ஜாயபிள், மிகப்பெரிய ஒரு ஆர்வபூர்வமா அதுல மேக் தம் ஃபீல் ஒர்த் வைல். ஓகே, நம்ம நல்ல சப்ஜெக்ட் தான் படிக்கணும்ன்ற அளவுக்கு மக்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட் சொல்லலாம். நிறைய ஃப்ரெஷ்ஷான ஐடியாக்கள் அப்பப்போ வந்துட்டே இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அது அசோசியேட் ஆகிருக்கு. அந்த விஷயத்துல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய டைம்ல given to the peoples. So this is very good a platform for all human being to have a very good life in their life. அதான் சொல்லலாம். புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி நல்ல சைன் பண்ணணும்னு சொன்னா எக்கனாமிக்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்றதா நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட்ல பேசுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து the existence of multiplicity of the definitions. ஒரே டெஃபினிஷன் தான், பட் அது நிறைய ஒரே கான்செப்ட், பட் இருந்தாலும் நிறைய அதுக்கு வந்து டெஃபினிஷன் இருக்கு. அதான் சொல்றாங்க. அதான் என்ன சொன்னா உங்களுக்கு, the existence of multiplicity of the definitions makes some scholar comment that a search for a clear definition of economics is an exercise in futility. futility என்னது? யூஸ்லெஸ்னஸ். அது தேவையில்லாது இல்லையா? ஏன்னா அது ஆல்ரெடி அது டெஃபினிஷன் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸஸா வேண்டாம். பட் வை தே ஆர் டூயிங் தி சோ அப்படின்றத நம்ம கொஸ்டின். பிகாஸ் எவ்ரிபடி இஃப் ஈவன் யூ டூ சம்திங், யூ கேன் டூ சம்திங். இஃப் யூ ஈவன் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஆர் எ ஸ்காலர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் வெரி வெல், யூ ஹாவ் ரைட் டு மேக் எ டெஃபினிஷன்ஸ் accordingly your perspective. அதான் சொல்றாங்க. So each definitions represent a unique generalization of that subject. நீ எவ்வளோ யார் கொடுத்தாலும் சரி, so definition given by A or definition given by B or definition given by so and so, யார் definition கொடுத்தாலும் each definition have its unique characters அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து don't worry about the number of definitions or existing for a same subject. புரியுங்களா? a science grow a stage by stage. அறிவியல் என்பது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வளர்ந்துட்டு இருக்க சொல்றாங்க. அப்கோர்ஸ் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இன்னைக்கு இல்லையா? அண்ட் அட் எவர் ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a newer definitions emerge and a concept associated with its revive some special emphasis. அப்படின்னா அறிவியல் வளர்ச்சி என்பது படிப்படியாக வளர்ந்துட்டே இருக்கு. அந்த படிப்படியாக வளர என்ன பண்ணா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அறிவியல் தத்துவம் புதுசா வந்துட்டே இருக்கு. பட் அந்த அறிவியல் தத்துவம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே இருந்தது வந்து இல்லைன்னு சொல்ல, பட் அதுல இருந்து கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கு. அட்வான்சிங் தி எக்ஸிஸ்டிங் ஒன் அப்படின்னு சொல்றது. லைக் தட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அப்ளிகபிள் டு தி அவர் சப்ஜெக்ட். எக்கனாமிக்ஸ் அப்படிதான். எக்கனாமிக்ஸ் இது ஒரு டைனமிக் சப்ஜெக்ட். ஸ்டாட்டிக் கான்செப்டை படிச்சாலும் கூட, பட் இட் இஸ் a dynamic subject. Okay, so however the study of a subject is made possible when it possesses a clear cut definition and a boundary. So சொல்லலாம், நம்ம நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு, அது பவுண்டரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட ஒரு சப்ஜெக்டை அதோட முழுசா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கணும். ஸோ லாஸ்ட்லி பீப்புள்ஸ் அசஸ்ட் the subject must possess a clear cut definition and boundary அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, now we are going to see the 4 definitions. That is already told you na what wealth definition, welfare definition, scarcity definition and growth definition. சொன்னேன் இல்லையா? அது யார் கொடுத்தாங்க? நேம் ஆஃப் த டெஃபினிஷன் நம்ம the person who is responsible for such what definition நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, 4 definitions are there in our subject. அதாவது இந்த புக்ல 11th நம்ம 4 definitions படிக்க போறோம் ஃபர்ஸ்ட் லெசன்ல. each referring to particular stage of the growth of the subject of economics. புரியுது உங்களுக்கு? அது இங்க 4 definitions இருக்கு. ஒவ்வொரு டெஃபினிஷனும் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஒவ்வொரு பொருளாதார வளர்ச்சி ஒரு காலகட்டத்தில்
இது ஒரு காலகட்டத்தில் அது ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு டெஃபினேஷனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எமர்ஜ் ஆனது தான் இருக்கு. ஸோ ஒரே டைம்ல ஒரே காலகட்டத்தில் அந்த சப்ஜெக்ட் ஆகலை. ஓகேங்களா? பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்துன்னு சொன்னா ஸ்மித் ஸ்மித் வெல்த் டெஃபினேஷன், அதாவது ஆடம் ஸ்மித் சொல்லுவாங்க. ஷார்ட்டா அந்த பேரை ஸ்மித்னு போட்டிருக்கேன், பட் ஆடம் ஸ்மித்ன்றது ஃபுல் நேம். ஓகேங்களா? ஆடம் ஸ்மித், our name of the definition பேரு wealth definitions, presenting the classical era. கிளாசிக்கலா தொன்மை பொருளாதார அறிஞர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தொன்மை காலத்துல வழங்கப்படுது சொல்லுவாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல். இது வந்து ஷார்ட்டா பேருங்க மார்ஷல் டெஃபினிஷன். தட் இஸ் ஆல்ஃபிரட் மார்ஷல் தான் முழு நேம் வந்து ஆல்ஃபிரட் மார்ஷல். இந்த வெல்ஃபேர் டெஃபினிஷன், இது வெல்ஃபேர் டெஃபினேஷன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவரோட நேம் ஆஃப் த டெஃபினேஷன் பேரு. ஸோ ஹீஸ் ரெப்ரசென்டிங் தி நியோ கிளாசிக்கல், அதாவது இதுக்கப்புறம் இவர் வந்தது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஈரான்னு சொல்லுவாங்க. இவரு மார்ஷல் வந்து இந்த ஆடம் ஸ்மித் சொன்னதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ், அதாவது ஸ்மித் சொன்னதுல கொஞ்சம் அட்வான்ஸா சொன்னது ஆல்ஃபிரட் மார்ஷல். அஃப்கோர்ஸ் ஆல்ஃபிரட் மார்ஷல் வைடரிங் த ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்றதுல தப்பே இல்லை, அப்படி சொல்றது தப்பு இல்லை. ஏன்னா ஆல்ஃபிரட் மார்ஷலோட கான்ட்ரிபியூஷன் இன் எக்கனாமிக்ஸ் மோர் அண்ட் மோர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாருங்க, அவருடைய இது நியோ கிளாசிக்கல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் கிளாசிஃபை பண்றதுக்கு வசதியா இருக்கும், அதை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராபின்ஸ், லியோனால்ட் ராபின்ஸ் ஃபுல் நேம் நான் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். ராபின்ஸ் ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன், பற்றாக்குறை விளக்கம். இப்போ பற்றாக்குறை டெஃபினிஷன் சொல்லுவாங்க, அது ஸ்கார்சிட்டின்னா பற்றாக்குறை. ஸோ நியூ ஏஜ் சொல்றது என்னது நியோ கிளாசிக்கல். இதுக்கு அடுத்து இவர் வந்தவர் நியூ ஏஜ் சொல்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வி கோயிங் டு see the one of the among one of the, ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிஸ்ட் பால் சாமுவல்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. புக்ல சாமுவல்சன் கொடுத்துருக்காங்க இல்லையா, சாமுவல்சன் அவரோட டெஃபினிஷன் பேரு growth definition. இவர் வந்து மாடர்ன் ஏஜ்ன்றத நம்ம இவருடைய காலத்தை சொல்றோம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி 4 definitions. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் we going to be see one by one what are the definitions given by Adam Smith and what are the critics. கிரிட்டிக்ஸ்ன்னு சொன்னா அதோடைய குறைபாடுகள் என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தங்களையும் ஒரு குறைவான வளர்ச்சி இல்லையா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இந்த டெஃபினேஷன் growth ஆகுறதுனால அப்ப என்ன பண்ணும், ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் வரும்போது இல்ல அதை தவறிட்டாங்க, அதை சொல்ல மாதிரி இருந்துட்டாங்க, இதை சொல்லல, எக்கனாமிக்ஸ்ன்றது இது மட்டும் கிடையாது, இதுவும் சேர்ந்தது எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க என்ன பண்ணுவாங்க டெஃபினேஷன் கொடுப்பாங்க. லைக் தட் we going to be see one by one in the next class. Okay student, so these are the 4 major definition that we are going to discuss in the first lesson. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்ன மாதிரி number of the definitions are there, அந்த டெஃபினிஷன் நம்ம படிப்போம். சப்ஹெட்டிங் ஆர் there, எல்லா சப்ஹெட்டிங் நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸா படிப்போம் நம்ம. ஓகே, வித் தட் இந்த கிளாஸை இன்னைக்கு கிளாஸை வந்து நான் இந்த ஸ்லைடோட முடிக்கிறேன். I continue the class from the next slide. Okay student, go through the video. It is really, I said this is a wonderful and interesting subject and a very 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 useful subject for your future, not only as a student, as a human being. Okay, I hope you understand. Okay, thank you.